ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா வித எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். வாயு பான் ப்ராஜெக்ட் ஓகேங்களா? காற்று அம்பு திட்டம் தமிழ்ல சொல்ல போனா ஓகேங்களா? சோ நம்ம பின்னாடி பார்க்கலாம் தெளிவாட்டு. ஃபர்ஸ்ட் இந்த வாயு பான் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னன்னா, இந்திய விமானப்படை உருவாக்கி இருக்குது. ஹெலிகாப்டர்ல இருந்தே ஏவப்படக்கூடிய ட்ரான் அமைப்பு வந்து உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு தான் வாயு பான் பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு முன்னோடி திட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆட்டோமேட்டிக் ட்ரான் தான் இது. இந்த ட்ரான் என்ன பண்ணா ஹெலிகாப்டர்ல பறந்துட்டு இருக்கும் போதே நம்ம டார்கெட்டை கரெக்டா நோக்கி நம்ம வந்து பிளேஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் நம்ம வந்து அந்த டார்கெட்டை நோக்கி பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ரெக்கைகள் விரிந்து காத்துல போய் கரெக்டான டார்கெட்டை தாக்கும். ஓகேங்களா? இதான் இந்த கான்செப்ட். காமிகேஷ் ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டா பாத்துக்கோங்க. இதோட இந்த வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஏர் லான்ச்டு எஃபெக்ட் அந்த மாடல்ல வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதை யாரு நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய விமானப்படையுடைய வான்வெளி வடிவமைப்பு இயக்குநரகம், அதாவது டைரக்டரேட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் டிசைன், இவங்க தான் இதை வந்து நிர்வகிக்கிறாங்க. இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிரிகளுடைய வான் பாதுகாப்பு அந்த ஏவுகணைகளுடைய அந்த வரம்பிற்குள்ள போகாமையே வெளியே இருந்தே தாக்குறது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே இலக்குகளை கண்டுபிடிச்சு கரெக்டா தாக்குறதுக்கு இந்த ஹெலிகாப்டர் வந்து ஹெல்ப் ஆகுது. ஓகேங்களா? அப்ப ஹெலிகாப்டர்ல இருந்தே பண்ற மாதிரி பண்றாங்க. சோ இங்க பாருங்க சில விஷயத்தை ரொம்ப முக்கியமானது. சோ பெயர் வாயுபான், நான் ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லையா, காற்றின் அன்பு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, காற்றின் அம்பு. சோ அதாவது வாயுபான். சோ வாயுன்றது காற்று, பான்ன்றது அம்பு அப்படின்னு பொருள்படும் நினைக்கிறேன். சோ என்ன வகைன்னு பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல இருந்து ஏவப்படக்கூடிய ட்ரான் அப்படிதானே. சோ முக்கியமானது. இதோட முக்கிய அம்சம் வந்து பாத்தீங்கன்னா ஏர் லான்ச்டு எஃபெக்ட் அப்படின்றது. சோ இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின், வாயுபான் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? சோ ஆப்ஷன் ஏ கடற்படை கண்காணிப்பு, ஆப்ஷன் பி இந்திய விமானப்படையின் ஏர் லான்ச் ட்ரோன், ஆப்ஷன் சி விண்வெளி ஆய்வு, ஆப்ஷன் டி எல்லை பாதுகாப்பு படை நவீனமயமாக்கல். எது கரெக்ட்? ஆப்ஷன் பி அப்படின்னா இந்திய விமானப்படையின் ஏர் லான்ச் ட்ரான் திட்டம் தான் இது. ஓகேங்களா? சோ எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இதை கொடுத்துருக்கேன். இது வேணும்னா லைட்டா பாத்துக்கோங்க.